வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிழைகள் மற்றும் திருத்தங்களை செய்வதற்கு கட்டுப்பாடுகளை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள், எத்தனை முறை திருத்தங்களை மேற்கொள்ளலாம், வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யக்கூடிய திருத்தம் எது, 2 முறை செய்யக்கூடிய திருத்தம் எது, எந்தெந்த திருத்தங்களை பல முறை செய்து கொள்ளலாம், இது போன்ற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோ போயிடலாம். மக்களே, ஆதார் அட்டை என்பது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடையாள அட்டையாக மட்டும் இல்லாமல் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் பணப்பரிமாற்றங்கள் செய்வதற்கும் எல்லா இடத்திலும் மிக முக்கியமான ஆவணமாக பயன்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஆதாரை எப்பொழுதுமே பிழைகள் இல்லாம அப்டேட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து கட்டுப்பாடுகளையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி. உங்களுடைய பிறந்த தேதியை ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்ய முடியும். அதனால உங்களுக்கான பிறந்த தேதி தவறா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் அதை திருத்தம் செஞ்சுக்கலாம். அப்படி நீங்க செய்யும் பொழுது நீங்க என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், SSLC மார்க் ஷீட், பாஸ்போர்ட் அல்லது அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை கொடுக்கணும். உங்களுடைய பிறந்த தேதியை மாற்றம் செய்யும் பொழுது மாற்றம் செய்யக்கூடிய தேதிக்கும் பழைய தேதிக்கும் வித்தியாசமானது 3 வருடத்திற்குள் இருக்க வேண்டும். 3 வருடத்திற்கு அதிகமான வயதை தேவையான ஆவணங்கள் இல்லாமல் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நபரின் பாலினத்தை ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் அடிப்படையில் ஒரு ஆணாக இருப்பாங்க, ஆனால் கார்டில் பெண் அப்படின்னு பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருத்தங்களை ஒரே ஒரு முறை மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 முறை எதையெல்லாம் திருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயரை மொத்தமாக 2 முறை மட்டுமே மாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறிய மாற்றங்கள், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு முறையும், பெரிய மாற்றங்கள் அதாவது திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய கணவருடைய பெயரை சேர்க்கணும் அப்படின்னா மொத்தமாகவே 2 முறை மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு, SSLC சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட், இது போன்ற ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் சேஞ்ச். உங்களுடைய முகவரியை திருத்தம் செய்யணும் அப்படின்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் திருத்தம் செஞ்சுக்கலாம். அதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், டெலிஃபோன் பில், ரேஷன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் அட்ரஸ், ரெண்ட் அக்ரிமெண்ட், இது போன்ற ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்கள் கொடுக்கணும். அதோடு உங்களுடைய மொபைல் எண் மற்றும் இமெயில் ஐடியை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நீங்கள் OTP மூலமாக உங்களுடைய சுய சரிபார்ப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டுகளை செய்வதற்கு ஆதார் சேவா கேந்திரா அல்லது ஆன்லைன் மூலமாகவே அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மக்களே, உங்களுடைய ஆதார் அட்டையில் இது போன்ற தவறுகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் திருத்தம் செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பிழைகளை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த திருத்தங்களை செய்வதற்கு நீங்கள் ரொம்பவே சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதனால் எப்பவுமே உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.